ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேசிக்காக என்ன மாதிரியான சேமிப்புகள் கண்டிப்பாக பண்ணணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம எவ்வளவு அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் சரி, செலவுகள் செஞ்சாலும் சரி, நம்மக்கிட்ட சேமிப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம எப்படி மாதம் மாதம் அத்தியாவசிய செலவுகள், அதாவது வாடகை, மளிகை, பெட்ரோல், கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு எல்லா செலவுகளும் செய்கிறோமோ, அதே மாதிரி சேமிப்பையும் அத்தியாவசிய செலவுகளில் சேர்த்தி நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். சம்பளம் வந்ததும் உங்களால் முடிஞ்ச சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மீதியை செலவு செய்யணும். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 6 விதமான சேமிப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் எதிர்கால தேவைகளை ஈஸியாக நிறைவேற்றிக்கலாம். அதே சமயம் எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாகவும் இருக்கலாம். இதில் முதல் சேமிப்பு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறது. ஒரு குடும்பத்தில் இதுவரைக்கும் எந்த விதமான சேமிப்புமே செய்யலை, இப்போ தான் எனக்கான சேமிப்பையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்கிற அவசர கால நிதியை உருவாக்குறது. திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுது, இல்லை உடம்பு முடியாமலோ, இல்லை வேறு குடும்ப சூழ்நிலையிலாலேயோ கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா, உங்கள் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கணும். இதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கான செலவுகளுக்கு பணத்தை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக சேமித்து வைக்கணும். அதுக்கு உங்கள் சம்பளத்தில் இருந்து ஃபஸ்ட்டு 10% எடுத்து ஒரு தனி அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படியே மாதம் மாதம் போடுங்க. தேவையான பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அதை 8, 6, 5% கூட குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா நீங்கள் அவசர தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். அதனால் முதல் சேமிப்பாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்க. அடுத்த சேமிப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ். செக்யூர்டு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஒட்டுமொத்த சேமிப்பை கரைக்கிறதே திடீர்னு வர இந்த ஹெல்த் இஷ்யூஸ் தாங்க. அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் வேலை செய்கிற இடங்களில் கொடுத்துருந்தாலும் அது எத்தனை வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கும், அங்கே இருக்கிற வரைக்கும் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை தனியாக நம்ம எடுத்துக்கணும். மூணாவது சேமிப்பு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான சேமிப்பான உண்டியல் சேமிப்பு தான். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது இந்த சேமிப்பில் தான் நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா, இதில் போடுற ஒவ்வொரு சில்லறை காசுகளும் நாளடைவில் நோட்டுகளாக மாறும். ஏன் தங்க காசுகளாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இதில் சில்லறை காசுங்க மட்டும் இல்லாமல் 5 ரூபாய் 10 ரூபாய் காசுகள் கூட நம்ம போடலாம். புது ரூபாய் நோட்டுகள் போடலாம். வாரம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிப்பாக போடலாம். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு ஆர்டியா, பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கூட போடலாம். அந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்கள் பணம் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்கும். 4வது சேமிப்பு தங்கம். ஒவ்வொரு வீட்லேயும் தங்கத்தை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது எதிர்காலத்தில் ரொம்பவே கை கொடுக்கும். சேமிப்பு தாண்டி இதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. தங்கத்தை நிறைய வழிகளில் சேமிக்கலாம். தங்க நகை, தங்க நாணயம், கோல்டு ETF, கோல்டு பீஸ், இந்த மாதிரி நிறைய விதங்களில் செய்யலாம். நகையாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு நகை சீட்டு போட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்குங்க. ஆனால் ஏதோ ஒரு வழிகளில் தங்கத்தை சேமிங்க. அடுத்த சேமிப்பு SSY அப்படின்னு சொல்கிற சுகன்யா சம்ருத்தி யோஜனா, அதாவது செல்வ மகள் சேமிப்பு தான். பெண் குழந்தைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த செல்வ மகள் சேமிப்பும் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம், 8.2% தராங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளோட உயர்கல்விக்கும் திருமணத்துக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். 6வதாக கடைசியாக பார்க்க போகிற சேமிப்பு PPF அப்படின்னு சொல்கிற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு தான். இது ஒரு நீண்டகால சேமிப்பு திட்டம். கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சேஃபானது. இதில் வரிச்சலுகையும் கிடைக்கும். தேவைப்பட்டால் PPF அமௌண்ட்டில் இருந்து நம்மளுக்கு கடன் கூட கிடைக்கும். ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுக்கு இது பெஸ்ட் ஐடியா. ஹையர் எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் கூட சேமிக்கணும்னா இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் 6 விதமான சேமிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். அதோட அவசியத்தையும் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச சேமிப்புகளை பண்ணுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சேமிப்பு ரொம்பவே அவசியம். அதனால் தொடர்ந்து சேமிங்க நண்பர்களே. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் முழுக்க மணி சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் போய் பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.